வெல்கம் டு ஆத்மா. நம்பிக்கை, நாணயம், கைராசி, இந்த 3 சொற்களும் தான் வியாபாரிகளின் தாரக மந்திரம், வியாபார தலங்களின் முக்கிய ஸ்லோகம். இந்த 3 சொற்களுக்கும் சம்பந்தமே இல்லாத இடம் என்று சொல்லாமல் இவை இருப்பதாக நம்ப வைக்கும் இடங்களே வியாபார ஸ்தலங்கள். பொய்கள் கலந்த வியாபாரம் மட்டுமே லாபங்களை ஈட்டித் தருகிறது. அதற்கு பெயர்தான் வியாபாரம். இன்று வரை பல பங்களாக்களையும் பழைய கட்டிடங்களையும் விற்கப் போகும்போது தரகர்கள் பேசும் தந்திர பேச்சுதான் உலகிலேயே உச்சக்கட்ட பொய்கள். அந்த பொய்களை நம்பி ஏமாந்தவர்கள் இந்த உலகில் ஏராளம் ஏராளம். வாருங்கள், இவர்கள் செய்ய போகும் அமோக விற்பனை பற்றியும் அதில் கிடைக்கப் போகும் வருமானத்தை பற்றியும் ஆத்மாவிற்குள் பார்ப்போம். அண்ணே, நம்ம வந்து 1.5 மணி நேரம் ஆச்சுண்ணே. வெயில் மண்டைய பொளக்குது. எனக்கு என்னவோ அவங்க வருவாங்கன்ற மாதிரி தோணலண்ணே. சும்மா சும்மா என்னையே முறைக்காதீங்கண்ணே. இது வரைக்கும் இந்த வீட்டை 10 பேருக்கு மேல பாத்துட்டு போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் திங்கக்கிழமை அட்வான்ஸ் தரேன்ட்டு போறான், செவ்வாய்க்கிழமை குலதெய்வத்துக்கு நாள் நல்லா இருக்கு அன்னைக்கு அட்வான்ஸ் தரேன்ட்டு போறான். நாமளும் திங்கள் செவ்வாயின்னு ஒவ்வொரு கிழமை இந்த வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னு கால் கடுக்க பச்சை தண்ணி கூட பல்லுல படாம வழி மேல விழி வச்சு பார்த்த கண்ணெல்லாம் பூத்து போய் வெறுப்புல வீட்டுக்கு போய் விட்டத்தை பார்த்தது தானே மிச்சம். இன்னைக்கும் அதே மாதிரிதான் நடக்க போகுதுன்னு என் கண்ணுக்கு நல்லா பிரகாசமா தெரியுதுண்ணே. என்ன, ஒருவேளை இந்த வீட்டை பத்தின உண்மை இந்த வீட்டை பார்க்க வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சும்மா சும்மா முறைச்சுக்கிட்டே இருக்காதீங்கண்ணே. இப்படி இந்த வீட்டு வாசல் முன்னாடி கால் கடுக்க நிக்கிறதுக்கு ஒரு போனை போட்டு, சார் வீட பார்க்க வரேன், நீங்களே வரீங்களா இல்லையான்னு கேட்கலாம்ல. என்ன யோசிக்கிறாரு? ஆமால, வெரி குட். இப்பதான் நீ நல்ல விஷயம் சொல்லிருக்க. இரு, கால் பண்றேன். பண்ணுங்க. ரெண்டு போது. ஹலோ, சொல்லுங்க புரோக்கர். சார் வணக்கம். வணக்கம். சார், இந்த பங்களாவை பார்க்க வரேன் நீங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல அங்க இருப்போம். வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். கருப்பு இன்னும் 1/2 மணி நேரத்துல இங்க இருக்க போறாரண்டா. இன்னைக்கு நல்ல விஷயம் நடக்க போதுரோ. அப்புறம் எதுக்கு வெயில்ல நின்னு காஞ்சி கருவாடா போய்கிட்டு அந்த வீட்டுல போய் உட்காந்து காத்தாட இருக்கலாம்ல. ஏன் உள்ள போய் பேய் அடிச்சு சாகுறதுக்கா? பேயெல்லாம் ராத்திரியில தான் வரும், இப்படி பட்ட பகல்லையா வருது? டேய், என்னதான் வெயில் இப்படி பொழந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள பட்ட பகல்ல கூட இருட்டாதாண்டா இருக்கும். அதனால தான் இந்த வீட்டை எல்லாரும் இருட்டு நாச்சர் வீடுன்னு சொல்றாங்க. ஏனே, நம்ம ஊர்க்காரங்க சொல்ற மாதிரி இது நெசமாவே பேய் வீடுதானா? டேய், நம்மளால முடியாத எதுவுமே இல்ல. இந்த ஊர்க்காரங்களாம் சொல்ற மாதிரி இந்த வீட்ல பேயே இருந்தாலும் இப்ப வர ஸ்ரீராம் சாரு இந்த வீட்டை வாங்கி நமக்கு வர வேண்டிய கமிஷன் வர வரைக்கும் இந்த பேய் வீட்ல எந்த அசம்பாவிதமும் நடக்காத மாதிரி நம்ம தான் பாத்துக்கணும். ஓ, அதான் 30 கோடி ரூபாய் போற வீட்டை வெறும் 3 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்களா? கரெக்ட். அண்ணே, நம்ம கார் வர மாதிரி தெரியுது. ஏய் கருப்பே, கார் வந்துச்சுடா. தரடா. ஏய் வாடா. அண்ணே, ஒரு பூட்டு மாதிரி போட்டு வச்சிருக்கேன். தரனே. வாங்க சார், வாங்க.
சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மேடம். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். வீட பார்க்கலாம். பார்க்கலாம் சார். போலாம். போங்க. ஏய், தொடுடா, தொட. வாங்க. சார் வாங்க சார். வாங்க. வாங்க சார். உள்ள வாங்க. வாங்க மேடம். வாங்க மேடம். வாங்க. வாங்க. சார் வாங்க சார். வாங்க. தொடுடா, சீக்கிரம். சீக்கிரம். வாங்க சார். மேடம், அது ஒண்ணும் இல்ல. வெறும் காத்து தான். காத்து. போங்க. உள்ள போங்க. உள்ள போங்க. ஏய், இரு, இரு, இங்க இரு. என்னண்ணே? வாவ். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பார்த்தா வீடு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஆமா. புரோக்கர், ஏன் வெளியவே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. நாங்க எதுக்குங்க உள்ள வந்துகிட்டு? எங்களுக்கு இந்த வீடு அத்துப்படி. எது எது எங்கெங்க இருக்குன்னு நாங்க கண்ணு மூடிக்கிட்டே சொல்லிடுவோம். நீங்க தானே வீட பார்க்க வந்திருக்கீங்க. உங்க பின்னாடியே நின்னுகிட்டு எதை பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்கன்னு தொல்லை கொடுக்க விரும்பலங்க. நீங்க வீட நல்லா சுத்தி பாருங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் பாருங்க. நாங்க அப்படியே கொஞ்சம் வெளியில நிக்கிறோம். வெளில இருக்கு, வெளில இருக்கு. வாங்கண்ணே. ஸ்ரீராம், இந்த போர்ஷன்ல கொஞ்சம் ஃபர்னிச்சர். மானசா, இந்த வீட்டில் 2 பெரிய ரூம் இருக்கு. இந்த வெளிச்சத்தில் உன்னை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள என்னென்னமோ தோணுது. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. மானசா, என்னமாச்சு? என்னாச்சு? கேக்குறேன்ல, என்னாச்சு? மானசா, வா இங்க. ஏய், ரத்தம் வருதுப்பா. இல்ல மானசா, இங்க இந்த வீடு எனக்கு இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே ரத்த காவு வாங்குது. எனக்கு என்னமோ இந்த வீடு இந்த வீடு இந்த வீடு ரத்த காவு வாங்குது. சகுனம் சரியில்லை. இந்த வீடு நமக்கு வேண்டாம். வேற வீடு பார்க்கலான்னு சொல்ல போறியா? ஆமா. என்ன சிரிக்கிற? ஸ்ரீராம், இது எல்லாமே மூட நம்பிக்கை. இந்த வீட்டுக்கு இப்பதான் முதல் நாளா நம்ம வரோம். எது எது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுதான் இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். சின்ன ஆக்சிடென்ட்? ஸ்ரீராம், நம்ம இந்த வீட்டை வாங்குறோம். ஸ்ரீராம், இந்த வீடு அழகான வீடு, பாரம்பரியமான வீடு. அது மட்டும் இல்லாம நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிற காரியங்களை இந்த வீடு நமக்கு செஞ்சு கொடுக்கும். ஸ்ரீராம், இந்த வீட வாங்குறோம்.
சரி, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, ம் நான் என்னைக்கு உன் ஆசையில குறுக்க நின்று இருக்கேன்? ஆ, வா பேசி முடிச்சிடலாம். ம் என்னண்ணே உள்ள போனாங்க, ரொம்ப நேரமா ஆளை காணுமே. ஏய் வரேன். சார் வீடு பாத்தீங்களே, பிடிச்சிருக்கா சார்? ஆ, வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த ரத்தம் வலிக்குதா மனசா? சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், திஷ்டி சார், திஷ்டி. இந்த மாதிரி ரத்தம் வந்தா இருந்த திஷ்டிலாம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க சார். ரிஸ்டியா? சாஸ்திரத்திலே சொல்லிருக்கேன் சார், ஆனா எந்த சாஸ்திரம் மட்டும் கேட்டுறாதீங்க சார். வாஸ்து ஆ, வாஸ்து சார், வாஸ்துலயே சொல்றாங்க சார். அப்படியா? ரொம்ப பாரம்பரியமான வீடு மேடம் இது. 150 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் மேடம் இந்த சுத்து வட்டாரத்துல பெரிய அரண்மனை. மேடம் இந்த வீட்டுல பிறந்தவங்களாம் ஓஹோன்னு இருக்காங்க மேடம். ராசினா ராசி, அப்படி ஒரு ராசி மேடம் இது. ம், குடிங்க. சார் இதுல 20 லட்சம் இருக்கு. இது அட்வான்ஸ். நீங்க தான் பவர் ஹோல்டரா? ஆமா சார். ஆ, இந்த வீட்டு ஓனரு பத்திரத்துல கையெழுத்து போடுவாரு சார். சரி. நான் விட்னஸ் சார். எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சார் கேட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சார். ஆ, சரி. போலாமா மனசா? போலாம். மேடம் போற வழியில நம்ம டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு, சின்ன மருந்து ஒன்று கொடுப்பாரு மேடம். இருக்கட்டும். சரியாயிரு மேடம். மேடம் சரிங்க, போலாம். பாத்து போங்க மேடம். சார் பாத்து போங்க சார். டேய் போய் கேட்டு வந்துடுறோம். இதோ போறேன். போ, சீக்கிரம் சீக்கிரம் போ. இருபது லட்சம் எப்படி இருக்கு? அண்ணே அவங்க போயிட்டாங்க, நம்ம கதவு மூடிடுவோம். திடீர்னு காத்தடிக்குது, நான் பயந்தே போயிட்டேன். நானே பயந்துட்டேனே. அதானே. அண்ணே பூட்டிடுறேண்ணே. போட்டு போட்டு. வியாபாரத்தின் மற்றுமொரு யுக்தி, அதிக விலை என்று சொல்லி தள்ளுபடியில் குறைந்த விலைக்கு விற்பது. இப்படித்தான் கந்தசாமியும் தன் பொய்யான வியாபார தந்திரத்தால் 2 கோடி ரூபாய் தள்ளுபடியில் 3 கோடி ரூபாய்க்கு ஒரு பங்களா. இதை வாங்குவோருக்கு இலவசமாக பே. ஸ்ரீராமும் மானசாவும் இதை அறியாமல் அந்த பங்களாவை வாங்கிவிட்டார்கள். ஒரு ஆண் யோசித்து முடிவெடுப்பான், ஒரு பெண் யோசிக்காமல் முடிவெடுப்பாள். மானசாவிற்கு அந்த பங்களா மிக மிக பிடித்து விட்டது. அந்த அரண்மனையில் சில கெட்ட சகுனங்களை பார்த்தும் அவளுக்கு பிடித்து விட்டது. இந்த அரண்மனையில் அடை காத்துக் கொண்டிருக்கும் ஆத்மாவின் கோபம்தான் என்ன? உரிமை பொருளை காப்பாற்றிக் கொள்ளும் போராட்டம் காலம் காலமாக தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த அரண்மனையில் ஏதோ ஒரு ஆத்மா போராடி கொண்டுதான் இருக்கிறது, தன் சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ள. நம் நாட்டில் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கும் செங்கலுக்குள்ளும் ஒரு கதை உண்டு. இந்த அரண்மனையும் அப்படித்தானோ? இங்கு வாழ்ந்த பூங்கொடி நாச்சியார் யார்? இவர் ஆசை நிறைவேறாததற்கு காரணம் என்ன? இவர் பழிவாங்க காரணம் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். வணக்கம் பெருசே. வாயா கந்தசாமி. வணக்கம் தாத்தா. வாங்க வாங்க உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. என்னையா, என்ன விஷயம்? ஏதாவது நல்லது நடந்ததா? எல்லாம் நல்ல விஷயம்தான். உங்க வீடு முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். அப்பா கடவுளே, நம்மள புடிச்ச பீட ஒழிஞ்சுது. பாட்டி கோடீஸ்வரி ஆக போறீங்க, பீடை கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க இன்னைக்கு அனாதை மாதிரி இருக்கோம்னா அதுக்கு காரணமே அந்த வீடுதான். இப்ப எதுக்குமா அதை பத்தி பேசிட்டு? கந்தசாமி, வீட்டை பேசி முடிச்சாச்சுன்னா
எவ்வளவு பேசியிருக்கிற? எப்ப கிரயம் பண்றது? 20 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க பெருசு. இந்தா. அப்பா, இந்த காசுக்காக எவ்வளவு அலைய வேண்டியது இருக்கு. அலையறதெல்லாம் இருக்கட்டும், எப்ப பத்திரப்பதிவு வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. உன் சௌகரியம் தான் கந்தசாமி, நான் தயாரா தான் இருக்கேன். அப்போ ஒரு 2 நாள் கேட்டு சொல்லிட்டுங்களா? சரி சரி. ஆமா, 20 லட்சம்னு சொன்ன, 10 கட்டு இருக்கணும், 9 கட்டு தான் இருக்கு. 10% எனக்கு கமிஷன் தரேன்னு சொன்னீங்கல்ல, அதான் 2 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டேன். அப்படியா? என்ன அப்படியான்னு? அப்படிதானே பேசணும். ஆமா ஆமா. அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், கிரயம் பண்ற வரைக்கும் யார்கிட்டயும் வெளியே எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன்? ஏடா கூடமா பேசி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவானுங்க. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். இந்தா, நீ போய் 2 மட்டன் பிரியாணியும் ஒரு கோழி வறுவலும் வாங்கிட்டு வா போ. இந்த பாவப்பட்ட ரூபாய நான் தொட மாட்டேன். பிரியாணியா? மெல்றதுக்கே கஷ்டப்படுற வயசுல உனக்கு பிரியாணி கேக்குது? அட, நல்லதா சாப்பாடு சாப்பிட்டு மாச கணக்காச்சியா. இந்த 3 நாளும் நானும் என் பொண்டாட்டியும் வெறும் கஞ்சியை தான் குடிச்சிட்டு இருந்தோம். இத அப்படி போய் வாங்கிட்டு வா போ போ. வேணாங்க. போ. கருப்பா, இங்க வா. சொல்லு தாத்தா. எனக்கு சீமை சரக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா. மீதியை நீயே வச்சுக்க. மீதியே நானே வச்சுக்குவா? ஆமா. அப்ப சரி, வாங்கிடுவோம். அப்ப நாங்க கிளம்புற பெருசு. வாங்க வாங்க. என்னென்ன நடக்க போதோ, இருக்கிறது 2 ஜீவன் தான். தம்பி, 2 பிரியாணி ஒரு கோழிக்கறி கொடு. ஒவ்வொரு ஊருக்குள்ளும் பல கோடி சொத்துக்களை வைத்துக் கொண்டு அதை விற்க முடியாமல் ஒருவேளை சோற்றுக்கு தவிக்கும் எத்தனையோ பேரை நாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு என்ன காரணம்? எப்பொழுதோ யாருக்காகவோ ஆசைப்பட்டு கட்டப்பட்டு அவர்களின் குடும்பங்கள், வாரிசுகள் அழிந்து பல காலங்கள் ஆன பின்னும் அந்த இடத்தையோ பொருளையோ சொத்தையோ விட்டு பிரிய மனமில்லாமல் சுற்றி கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் எத்தனையோ. விற்பனைக்காக முன்பணம் வாங்கியாகிவிட்ட அரண்மனையில் காவு வாங்க காத்திருக்கும் அந்த ஆத்மாவின் நோக்கம்தான் என்ன? நிறைவேறாத ஆசையுடன் இறந்து போன ஆத்மாக்கள்
தங்களது ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும் வரை காவு கேட்டு அலைந்து கொண்டிருக்குமாம். உயிரோடு இருக்கும் பொழுது எதிர்க்க முடியாத நபர்களை காவு வாங்க காத்துக் கொண்டிருக்குமாம். துரோகம் செய்தவர்களை காத்திருந்து கொல்லுமாம் இந்த வஞ்சிக்கப்பட்ட மனித ஆத்மாக்கள். இங்கு ஆவுடையப்பனின் மனைவி அரண்மனை விற்பனையானது தெரிந்தபின் பீடை ஒழிந்தது என்று நினைத்தாள். ஆனால் அரண்மனை பீடை என நினைத்தவளை அங்கிருந்த ஆத்மா சும்மா விடுமா? வாருங்கள் பார்க்கலாம். ஏய் ம். சரி. மணி என்ன ஆகுது? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. 3 மணி நேரம் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா? இல்ல நந்தினி, இல்ல, வாங்க. உட்காருங்க. ம், நம்ம மேரேஜ் இன்விடேஷன் வந்துருச்சு. உங்களுக்காக நான் 2 மணி நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம 2 பேரும் ஓகே பண்ண டிசைன் தானே? ஏய் மானசா, வா உட்காரு. ஒரு நிமிஷம். இன்விடேஷன் வந்ததும் நம்ம 2 பேரும் தான் முதல்ல பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். சாரி நந்தினி, ப்ராப்பர்ட்டி விஷயமா பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சாரி சாரி சாரி. போதுமா? நந்தினி, துரோகம் இது காலத்தால் அழிக்க முடியாது தீரா பழி. துரோகம் இது காலத்தால் சமாதானப்படுத்த முடியாது தீரா பகை. துரோகம் இது காலத்தால் தீர்க்க முடியாது தீரா வஞ்சம். மானசா அந்த அரண்மனையை வாங்க முற்பட காரணம் என்ன? மானசா தனக்கு அந்த அரண்மனை பிடித்திருக்கிறது என்று சொன்னபின் ஸ்ரீராம் அதை வாங்கித்தர ஒப்புக்கொள்ள காரணம் என்ன? மானசாவின் கண்ணசைவில் ஸ்ரீராம் ஆடுகிறான் என்றால் இவர்கள் இருவருக்குமான தொடர்புதான் என்ன? நாளை பார்க்கலாம்.